அன்னைக்கு கோர்ட்ல வினோதினிங்கிற பொண்ணோட செக்ஸுவல் அபியூஸ் கேஸ் விசாரிக்கப்பட்டுட்டு இருந்தது. அப்ப லாயர் தீரஜ் ஜட்ஜ பார்த்து, யுவர் ஆனர், வினோதினி 5 வருஷமா கோமால இருந்த பொண்ணு. அந்த பொண்ணு வயித்துல இருந்து குழந்தை வெளியே வர்ற வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ்க்கு வினோதினி பிரெக்னண்டா இருந்ததே தெரியல. இட்ஸ் ஹைட் ஆஃப் நெக்லிஜென்ஸ் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் தலை குனிஞ்சு நின்னான். அப்ப லாயர், அந்த ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாயா வேலை பார்த்துட்டு இருந்த இந்த தயா தான் இது காரணம். இஸ் அ சைக்கோபாத். அவனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சே அவன் வினோதினியை ரேப் பண்ணியிருக்கான். நாம நினைக்கிற மாதிரி வினோதினி வெறும் கோமா பேஷண்ட் மட்டும் இல்ல, அவளும் அவ குழந்தையும் இப்ப HIV பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட வினோதினியோட அம்மா கதறி அழுக ஆரம்பிச்சான். அப்ப ஜட்ஜ், இந்த தயா, இந்த ஹாஸ்பிட்டல், இதோட டாக்டர்ஸ் இவங்களை மட்டும் தண்டிச்சா பத்தாது. we need a change in our medical system. அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகலைன்னா அவ செக்ஸுவல் அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கிறது கூட வெளியே தெரிஞ்சிருக்காது. ஸோ இனி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் கோமா பேஷண்ட்ஸோட செக்ஸுவல் ஹெல்த்தை மானிட்டர் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும். இதுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சார்.